அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் ட்ரேட் செட்டப் ஃபார் டுமாரோ. நாளைக்கு நம்மளோட லெவல் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம வெள்ளிக்கிழமை லெவல் டிஸ்கஸ் பண்ணல. கரெக்ட்டுங்களா? அன்னைக்கு ஆட்டோ ட்ரேடிங் போடல. பட் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நார்மல் செல் உள்ள கிடையாது. கேப் டவுன் செல் உள்ள செல் அந்த 3 லெவல் ஸ்டேபிள் ஆயி 2 டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணி அங்கருந்து பையபோ ஸ்டேபிள் ஆயி டார்கெட் 1 போகல. அங்கேயே மார்க்கெட்டு குளோஸ் ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே. மார்க்கெட்டு எவ்வளோ இறங்குனாலும் நல்லா பார்த்துக்கங்க. இந்த லெவல ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு அதுக்கு மேல கீழ போல பாருங்க. ஸோ இதுதான் இதோட ப்ளஸ்ஸு. நம்ம இந்த லெவலுக்குள்ள தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஆ இப்ப இந்த இண்டிகேட்டரு மத்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்றோம்னா, அந்த இண்டிகேட்டர் தானே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அந்த மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் படி ஒர்க் பண்ணும். பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, 24,850ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ இங்க இருந்து நம்ம நாளைக்கு ஒரு லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். நாளைக்கு நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,997 கீழ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,937ம் 24,842மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,190 கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,130ம் 25,035மாக இருக்கும். அதுக்கடுத்தது நார்மல் கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னா அது வந்துட்டு 24,804க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,744ம் 24,649மாக இருக்கும். நார்மல் அடுத்தது ரொம்ப கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னா அது சரி ஓகே போட்டுறலாம், பார்த்துக்கலாம். 24,611க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,571ம் 24,511மாக இருக்கும். இது செல் சைடு. அப்படியே லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம். லெவல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பையபோ. நார்மல் பையபோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா 24,864ல் இருக்குது. அப்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,921ம் செகண்ட் டார்கெட் வந்துட்டு 25,019மாக இருக்கும். 25,019. அதுக்கடுத்தது கேப் டவுன் செல் பையபோன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட பையபோ பார்த்தீங்கன்னா 24,671க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,728ம் அதுக்கடுத்தது 24,826மாக இருக்கும். அதுக்கடுத்தது நார்மல் கேப் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதோட நார்மல் என்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக கேப் அப் ஆயிடுச்சுன்னா 25,047க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,114ம் 114ம் 25,114ம் 25,112மாக இருக்கும். அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஆகுமா?
அவ்வளோதான் பெரிய நியூஸ் வேணும். அதோடது பார்த்தீங்கன்னா 25,250க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,290ம் 25,350மாக இருக்கும். லெவல் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா விக்ஸ் அன்னைக்கு 7, 8% ப்ளஸ் ஆச்சு. ஸோ லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். வித் ஆட்டோ ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸோட சந்திக்கலாம். தேங்க் யூ.